பைசன் காலமானான் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் முக்கியமாக தம்பி கதிர் என்ன சொல்லியிருந்தான்னா மாரி செல்வராஜுக்கு ஒரு திரைப்படக்கலை கை வந்துடுச்சு, இந்த படத்தை பற்றி நிறைய எழுதினாலும் படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னதுமே எனக்கு வந்து சூப்பர், நல்ல படத்தை ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இயல்பாகவே இருந்தது. இன்னொரு நண்பர் என்ன எழுதியிருந்தாருன்னா, இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து அந்த மேட்சை வந்து அவர் வந்து காமிச்சு திரைக்கதையை ஆரம்பிச்சிருக்கக்கூடாதுன்னு அதனால எனக்கு அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஐயோ, சக்கிதே இந்தியா மாதிரி ஃபஸ்ட்டு ஏதோ காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கன்னு காமிக்கிற மாதிரியான திரைக்கதையாக இருக்குமோ, அதில் மாதிரி சொதப்பிட்டாரோ அப்படின்ற ஒரு பயமெல்லாம் இருந்தது. பைசன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இருக்கிற ஒரு கபடி வீரர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அவர் வந்து இந்தியாவுக்காக விளையாடுறாரு. அந்த முயற்சியில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. பொதுவாக வந்து எனக்கு இந்த வேறு மண் இந்த மாதிரி ஏதாவது பேசினா எனக்கு சுத்தமாக எரிச்சமயிராக இருக்கும். காரணம் என்னென்னா, சென்னையினுடைய மிகப்பெரிய பெருக்கத்துக்கு காரணமே ஊரில் வந்து பண்ணக்கூடிய ஜாதிய மோதல்கள் பிரச்சனைகளால் தான் எல்லாருமே சென்னைக்கு வராங்க. சென்னை ஏன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு? ஏன் சொந்த ஊரில் எல்லாம் பிழைக்க முடியாதா? ஏன்னா அங்கே ஜாதிய படிநிலைகளில் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சென்னைக்கு வராங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறார், அதாவதுங்க சென்னையில் வந்து 10,000 சம்பளத்துக்கு இருக்கிறான், அவனுக்கு அடையாளத்தெல்லாம் இழந்துட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் ஊருக்கு தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ போகும்போது அங்கே அந்த 10,000 சம்பளம் கீழே வேலை செஞ்சது அதெல்லாம் விட்டுட்டு ஜாதிய திமிரில் அதே பையன் அங்கே மாறுறான். ஸோ இந்த நிலை தான் இங்கே நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கும்போது ஏன் வந்து குய்யோ முறையோன்னு கத்துறாங்க? ஸோ இந்த பிரச்சனைகளில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ படித்து அதாவது மேலே வர்ற இந்த படிநிலைகள்னு இருக்குல்ல, இதெல்லாம் கடந்து வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கும்போது இதற்கு இப்படியான ஒரு எதிர்ப்புகளையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு படம் தான் எடுக்கணும், 2 படம் தான் எடுக்கணும்னு சொல்கிறதான் இவங்க யார்? அதாவது ஒரு பைசனுடைய கதையை தான் எடுத்திருக்கோம், இன்னும் ஏகப்பட்ட பைசனுடைய கதை இருக்கும்பொழுது இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது இவங்க யாருன்னு கேட்டது வந்து நல்ல கேள்வியாகவே நான் பார்க்குறேன்.